ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் 22ஆம் நாள் பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, சப்தமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு, பால் பரிகாரமாக சாப்பிட்டுட்டு போங்க. இன்று மிக மிக ஒரு சிறப்பான நாள், ரத சப்தமி. மேஷம், வேலைகளில் ஆர்வம், ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எல்லா வேலைகளையுமே ரொம்ப டக்கு 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 செஞ்சு முடிச்சிருங்க. அது வீட்டு வேலை இருந்தாலும் சரி தான், ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுனாலும் சரி தான். அதே நேரத்தில் இன்னைக்கு உடலும் மனமும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் உங்களுக்கு இன்று வரும். ரிஷபம், முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம இந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம், இல்லை படிப்புலன்னு வச்சுக்கோங்களேன். மாணவர்கள் சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சில பின்னடைவுகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்து படிப்புன்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி அலாரம்லாம் வச்சுருப்போம். அலாரத்தை கட் பண்ணிட்டு படுத்து தூங்குவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா 6 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க. மிதுனம், பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபங்கள் கூடும். தொழில் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவீங்க. வர்ற வாடிக்கையாளர் ஈர்த்து கொண்டு வந்துடுவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். இன்று வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். புதிய பொறுப்புகள், இடமாற்றங்கள் எல்லாமே இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், புதிய எண்ணங்கள், வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள், தொழிலில் ஈடுபாடுகள். தொழில் பண்ணிட்டுறவங்க அதில் ரொம்ப ஈடுபாடாக இன்றைக்கி இருப்பீங்க. அந்த தொழிலில் பிஸ்னஸில் வேறு லெவலில் மாற்றணும், எல்லாத்தையுமே வேறு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க. அதில் இன்று மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. வியாபாரத்தில் லாபம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த புதிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. சிம்மம், பயணங்களில் கவனம், அரசு சார்ந்த ஒரு விரயம் இருக்குது, ஆன்மீக எண்ணங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ அரசு சார்ந்த ஒரு விரயம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக சிக்னல் நிப்பாட்டுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி வரும். அதனால் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு இபி பில்லே வச்சுக்கோங்களேன். இபி பில் கட்டுறது லேட் பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு கட்டுவோம். அப்போ அது ஒரு விரயம் தானே, இது மேலே நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று உத்திர நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. கன்னி, வேலைகளில் தாமதங்க. ஓகேங்களா? வேலைகள் ரொம்ப தாமதமாக இருக்கும். இன்றைக்கி என்னடா எவ்வளோ டைமை சீக்கிரம் வேலை முடிக்கலாம்னு நினைக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்கேங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பமான ஒரு மனோநிலையும் வந்துடும். ஓகேங்களா? அப்போ கன்னி ராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. துலாம், கூட்டு தொழில் லாபம். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில புதுசாக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள். ஓகேங்களா? தொழிலில் இன்னும் கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக வர மாதிரியான சில வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் இன்று அதிகரிக்கும். விருச்சிகம், எதிரிகளால் தொல்லைகள்ங்க. புதிய வேலை தேடும் முயற்சி. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றியும் பக்கத்து நம்ம எம்டிகிட்டேயோ இல்லை அப்படின்னா உயர் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக சில தொல்லைகள் இருக்குது. புதிய வேலை தேடும் முயற்சி. இருக்கிற வேலை நிம்மதியாக இல்லை, வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கே வந்துடுங்க இன்னைக்கு. இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை, மனமகிழக்கூடிய நிகழ்வுகள். ஓகேங்களா? பூர்வீகம் சொத்துல ஏதாவது ஒரு கடன் இருக்கும், இல்லை அது சார்ந்த ஒரு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்லேருந்து நோட்டீஸோ சம்திங், இல்லை அப்படின்னா பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அது சார்ந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனமகிழக்கூடிய நிகழ்வுகள், நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், நண்பர்களால் உதவிகள். நண்பர்கள்ட்ட சில உதவிகள் சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க. அந்த உதவிகள் இன்று உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கும்பம், உணவில் கவனம், உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்குங்க. ஓகேங்களா? புதிய முயற்சிகள், புதுசாக சில முயற்சிகள்லாம் எல்லாமே எடுப்பீங்க, அதில் வெற்றிகளையும் பார்ப்பீங்க. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், ஆடை ஆபரண சேர்க்கை. ஓகேங்களா? குடும்பத்திற்கு ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய ட்ரெஸ் எல்லாமே வாங்குவீங்க. அதே நேரத்தில் ஆபரணங்கள் வாங்குவீங்க. இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.